நான் உங்கள் மாதிரி இப்போ நம்ம கடைசி கட்டத்தை ஃபைனல் ஸ்டேஜை நெருங்கிட்டோம். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மீன் அப்படியே எகுருங்க, பறக்குங்க, பறந்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு அந்த மீனை காமிக்க போகிறேன். மீன் இருக்கு 1 கிலோ ஜிலேபி ஒன்று மாட்டிக்கிச்சிங்க. இப்போ நான் உங்களுக்கு இது இருக்கிறதுலேயே உங்களுக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் வியூவில் காமிக்க போகிறேன். ஆடா பாவத்தை, சாரி வியூவர்ஸ், கொஞ்சம் சின்ன ஜிலேபியாக போயிடுச்சு. அது தண்ணிக்குள்ளேயே போயிட்டோம், தப்பிச்சு போட்டோம் பாவம். இந்த ஜிலேபி எனக்கு தெரிஞ்சு ஆகாதுங்க. இதை நான் இப்போ காப்பாற்றி விட போகிறேன் நண்பா. எடுக்க மாட்டியடா. ஹலோ, ஐயோ மீன் பறக்குதுங்க, தெரிக்குதுங்க, பறக்க 10 கிலோ மீன் இப்போ பறக்க போகுது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் எப்படி மீன் பறக்கிறது மட்டும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பாருங்கள். இது ஒரு ஷார்ட்ஸ் மாரி உங்களுக்கு எடுத்து போடுறேன். மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் ஏதாவது பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். அந்த குட்டி மீன், என் நண்பன் குட்டி மீனுக்கு உயிர் கொடுத்துட்டான், அதை அப்படியே தண்ணியிலேயே போட்டான். அந்த மீன்லாம் வேணாங்க. இப்போ மீன் பறக்க போகுது. பெரிய மீன் எல்லாமே மீன் நிறைய ஏகப்பட்ட ஜிலேபி இருக்குங்க. இப்போ நாங்கள் கொஞ்சம் வேறு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதான் மீன் பாருங்கள், சீனியனை ஒரு ரோஸு, ஒரு ஆரஞ்சு பிடிச்சிருச்சிங்க. ஆரஞ்சு ஜிலேபி, எங்கள் ஊரில் இது ஆரஞ்சு ஜிலேபின்னு சொல்லுவோம். ஃபைனல் ஸ்டேஜ் நெருங்கிட்டோம். இப்போல்லாம் மீன் எகுரும். இந்த நேரத்தில் அவங்க ஒரு மூளை யூஸ் பண்ணி அனத்தாவளை ஒன்று இருக்குது, அதை எடுத்து போட்டாங்களா நிறையா மீன் பிடிக்கலாம். ஆனால் அவங்க இப்போ ஒரு தப்பு பண்ண போகிறாங்க. வேணா பாருங்கள், வீடியோ பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அணில் வேலையை எடுத்து விட்டால் மீன் எகராது, ஆனால் எடுத்து விட மாட்டாங்க. வேணா பாருங்கள், மீன் இப்போ எப்படி எகுறது மட்டும் பாருங்கள். வேணா பாருங்கள், இதுல தான் கிடக்குது, பக்கத்தாலே தான் கிடக்குது, ஆனால் அணில் வேலையை எடுக்க போகிறதில்ல இவங்க. இப்போ வேணா பாருங்கள் எத்தனை மீன் எகர போகுதுன்னு நீங்களே பாருங்கள். அனத்தான் வலையை எடுத்து போட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். எடுத்து போட்டால் நிறையா மீன் பிடிச்சிருவாங்க, ஆனால் எடுத்து போட மாட்டாங்க. ஆனால் இந்த பச்சை கலர் இருக்குது இல்லைங்க, அதை எடுத்து இது மேலே போட்டாலும் எகராது, ஆனால் அதுவும் பண்ண மாட்டாங்க. வேணா பாருங்கள், அந்த மீனை விட்டுட்டான், ஒரு மீன் விட்டுட்டாங்க, சத்தியமாக விட்டுட்டான். இப்போ இந்த பச்சை வலை வந்து இது மேலே எடுத்து போட்டால் மீன் எகராது, இல்லைன்னா எகுரும். பாருங்கள், வீடியோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க பாருங்கள். மீன் இப்போ எகுரும். என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. மீன் ஏகப்பட்ட ஜிலேபி இருக்குங்க. கடைசி ரவுண்டு முடியும்போதா ஒரு மீன் நல்ல வலுவான மீன் மாட்டிச்சிங்க. அது வலையை தூக்கிடாதீங்க. ஒரு மீன் செம்ம மீன் ஒன்று மாட்டிச்சிங்க. வலையை மட்டும் தூக்கிடாதீங்க, வலையை தூக்கிடாதீங்க. ஜிலேபிங்க ஒரு கிலோ சைஸ். அதை மீன் போனால் போயிட்டு போகுது, அது தப்பிச்சு போனால் போயிட்டு போகுது, அது பிரச்சனை இல்லை. 1 கிலோ ஜிலேபி இருக்குது. இந்த நேரம் பார்த்து அவங்க வலையை தூக்கி விட்றக்கூடாது. தூக்கி விட்டாலும் மொத்த இது மீனும் அப்படியே அடியிலேயே போயிடும். நிஜமாலுமே 1 கிலோ சைஸுங்க. அன்னைக்கு பிரபா 1.5 கிலோவில் பிடிச்சான். இன்னைக்கு அதான் பார்த்தீங்களா, போயிடுச்சிங்க, தப்பிச்சு போயிடுச்சிங்க. 1 கிலோ ஜிலேபி, நல்ல ஜிலேபி. ஈயத்தை அப்படியே தூக்கிவிட்டாங்க. சத்தியமாக ஒரே மீன் கூட அடியில் இருக்காதுங்க. தூக்கிவிட்டாங்க, ஈயத்தை தூக்கிவிட்டாங்க. தப்பு பண்ணிவிட்டாங்க, ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. 1 கிலோ ஜிலேபி இன்றைக்கி ஒரு நல்ல சைஸ் ஒன்று மாட்டிச்சிங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலீங்களே. இன்னும் மீன் தான் அங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு ரோஸ் ஜிலேபி ஒன்று பிடிச்சிருச்சு. அங்கே ஒன்று மாட்டிக்கிச்சிங்க. ஆனால் இங்கே ஒரு நல்ல சைஸுங்க. நண்பன் பூபால் பிடிச்சிட்டு இருக்கிறான். அதான், ஆனால் ஈயத்தை தூக்கிட்டாங்க. தப்பு பண்ணுறாங்க. அணில் வலையை எடுத்து விட்டுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஒரு ரவுண்டுக்கு அதான் பாருங்கள், ஜட்டியில் எடுத்து விட்டுருக்கோம். ஆனால் ஈயத்தை இப்படி தூக்கக்கூடாதுங்க. மெயினாக சொல்கிறதுக்கோசரமே அடியிலே படுத்துக்கிட்டான். எடுப்பானா எடுக்க மாட்டானா, அதுதான் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே எடுப்பானா இல்லை தப்பிச்சு போயிடுமா, அதுதான். நல்ல சைஸ் ஜிலேபிங்க. நண்பன் பூபால் எடுப்பானா? நண்பா பூபால் 1 கிலோ ஜிலேபி பிடிக்க போகிறான். நல்ல சைஸ் தாங்க. எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான், தப்பிச்சு போகாதுன்னு நினைக்கிறேன். இந்த ரவுண்டு கொஞ்சம் கம்மி தாங்க, எனக்கு தெரிஞ்சு 10 ஒரு ஜிலேபி. ஐயோ, அணில் வலையிலேருந்து அதை உங்களுக்கு வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. எகிரி போயிடுச்சு. அதான் இன்னொன்று அடிக்குதுங்க, நல்ல மீன் ஒன்று அடிச்சு.
ஈயத்தை எடுத்து கையில் பிடிச்சி வச்சுட்டு எல்லாம் எடுக்கிறாங்க. ஒரே மீன் கூட கதுங்க. என்ன பண்ணுவானோ தெரில. எடுப்பானா எடுக்க மாட்டானா? வீடியோ ஆன்லேயே தான் இருக்குது. அது அணில் வலையை மதிலே எடுத்து விட்டுருந்தாங்களா அந்த பிரச்சனையே இல்லைங்க. உள்ளக்கிற மீன்லாம் தப்பிச்சு போக வாய்ப்பே இல்லை. ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய மீன் தப்பிச்சு போயிருக்கும். ஓகே பிடிச்சாச்சுங்க. ஐயோ அடுத்த 1 கிலோ மீன் பிடிச்சாச்சுங்க. அதை நான் அப்புறம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இந்த ஈயம் இருக்குது பாருங்கள், அந்த ஈயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஈயத்தை அப்படி தூக்கி பிடிக்கக்கூடாது. தூக்கி பிடிச்சா எல்லா மீனுமே தப்பிச்சு போயிடும். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரே மீன் கூட உள்ளே இருக்க வாய்ப்பே இல்லைங்க. அந்த ஒரு மீனுக்கு ஆசைப்பட்டு நாங்கள் இப்போ ஒரு 10 கிலோ மீன் விட்டுட்டோம். இன்னும் கொஞ்சம் இருக்குது. இங்கே ஒரு ஜிலேபி ஒன்று மாட்டிக்கிச்சுங்க. 4 சைஸ் ஜிலேபி தான் மாட்டிக்கிச்சு. ஆனால் 1 கிலோ சைஸ் ஜிலேபி ஒன்று இருக்குது, வலையில் இருக்குது. அது உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். நான் சொன்னேன் இல்லைங்க, எல்லா ஜிலேபியும் தப்பிக்க விட்டாங்கன்னு ஒரு மீனுக்கு ஆசைப்பட்டு. அதே தான் நடந்துச்சு. நடந்தால் நல்ல பாம்பு கொட்டுது, படுத்தா பச்சை பாம்பு கொட்டுது. என்ன நண்பா பூபால்? ஓ மாட்டிச்சிங்களா? நான் வரேன் நண்பா. வந்துட்டேன் நண்பா. ஒவ்வொரு மீனை எப்படி எடுத்து காமி, வியூவர்ஸுக்கு காமி. அவங்க நம்மளுக்கோசரம் வீடியோ பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு முதல்ல காமி. இல்லைண்ணா இது பார்த்தா பார்க்கட்டும். பார்ப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. விரால் மீன் தாங்க விட்டுட்டாங்க நண்பா. இங்கே வியூவர்ஸுக்கு காமி நண்பா. பூபால் ஓகே. இதை கொஞ்சம் எடுத்துட்டுங்க. இப்போ இங்கே கொஞ்சம் இருக்குங்களா, இந்த கடைசீட்டில் கொஞ்சம் இடம் இருக்குது. கண்டிப்பாக இந்த இடத்துல மீன் எகுரும். அது உங்களுக்கு காமிக்கிறேன். சைஸான மீன் இன்னும் ஒரு 4-5 மீன் இருக்குது. அது என் நண்பன் பூபால் இப்போ எடுத்து காமிக்க போகிறான். பூபால் காமிங்க. ஓகே நல்ல சைஸ் தாங்க. சூப்பராக பிடிச்ச சூப்பரானே. இப்போ மீனை பைக்குள்ளே போட போகிறாரு. இதுதாங்க இந்த ரவுண்டு வீண் போகல. ஆனால் அந்த இடத்துல வலையை தூக்கிட்டாங்க. அந்த இடத்துல மட்டும் வலையை தூக்கலன்னா இதுமாரி இன்னும் ஒரு 2-3 மடங்கு பிடிச்சிருக்கலாங்க. இந்த நண்பன் பூபால் ஓகே தப்பிச்சு போனாலும் ஓகே தான் பூபால். இது ஒரு சின்ன மீன் தான். சரி நான் பார்த்துக்கலாம். இங்கே காணாங்க போயிருச்சாங்க.